Hi student, 12th standard example 1.3 find the inverse of the matrix mat 2 minus 1 3 minus 5 3 1 minus 3 2 3 ஒரு மேட்ரிக்ஸ் கொஸ்டின் கொடுத்துரு அதோட இன்வெர்ஸ் என்னன்னு கொஸ்டின் கேட்குறாங்க. ஓகேவா? சரி, ஓகே. லெட் நமக்கு நேம் கொடுக்கல, அப்போ என்ன வரும்? அது ஏ என்ற மேட்ரிக்ஸ் தான். நமக்கு என்ன வரும்? நேம் கொடுத்துட்டோம், அப்போ ஏன்னு கன்சிடர் பண்ணிட்டோம். இப்போ என்ன வரும்? இன்வெர்ஸ் கேட்குறோம். அப்போ இன்வெர்ஸ் என்ன ஃபார்முலா? A inverse equal to 1 by determine A into adjoint A. இதோட ஃபார்முலா அது ஈக்குவேஷன் 1 நம்ம யூஸ் பண்ண போகிறோம். ஓகேவா? இப்போ என்னென்ன யூஸ் ஆகுது? இன்வெர்ஸுக்கு determine A யூஸ் பண்ண போகிறோம், adjoint A யூஸ் ஆகுது. இது ரெண்டுமே நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறோம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு determine A என்னன்னு புக்கை செக் பண்ணலாம். அப்போ determinant ஆஃப் என்ன வரும்? மேட்ரிக்ஸ் எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டான். ஜஸ்ட் என்ன வரும்? இந்த சிம்பிள் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். ப்ளஸ் மைனஸ் ப்ளஸ் இந்த சிம்பிளை ஃபார்ம் பண்ணி தான் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். எனி ஒரு எக்ஸ்பிளைன் பண்ணணும், ஃபர்ஸ்ட் ரோ எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். அப்போ நெக்ஸ்ட் நான் இங்கே ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 2 இது கேன்சல் என்ன வரும்? 9 minus 2. ஓகேவா? நெக்ஸ்ட் இங்கே மைனஸ் இருக்குது, இங்கே மைனஸ் மைனஸும் ப்ளஸ் 1. ஓகேவா? நெக்ஸ்ட் இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நெக்ஸ்ட் நமக்கு மைனஸ் 15. நெக்ஸ்ட் நமக்கு இது பண்ணால் ப்ளஸ் 3. ஏன் ஃபார்முலா மைனஸ் 1 இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் இங்கேயும் ப்ளஸ் இங்கே ப்ளஸ் 3 இது கேன்சல் ஆயிடுச்சுன்னா நமக்கு என்ன வரும்? இதுனா மைனஸ் 10, இதுனா மைனஸ் 9, ஃபார்முலா மைனஸ் 1 ப்ளஸ் 9. சிம்பிளை போனால் 7, இது சிம்பிளை போனால் மைனஸ் 12 மைனஸ் 1, எல்லாம் இது போனால் மைனஸ் 1 நாட் ஈக்குவல் டு 0. அப்போ இட் இஸ் இன்னும் எக்ஸிஸ்ட் ஆகுது. எக்ஸிஸ்ட் ஆகுனா தான் இன்வெர்ஸ் ஃபார்மேட்டே கண்டுபிடிக்க முடியும். ஓகே ஓகே, அப்போ டிட்டர்மின் ஏ ஃபார்ம் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் என்ன ஃபார்ம்? நமக்கு டு ஃபைண்ட் அட்ஜான்ட் ஏ யூஸ் ஆகுது இன்வெர்ஸுக்கு. அட்ஜான்ட் ஏ ஃபார்ம் பண்ணலாமா? ஓகே, அது ஷார்ட்கட் மெத்தடே ஃபாலோ பண்ணுறோம். என்ன பண்ண நமக்கு 3 2 minus 1 3 ஃபர்ஸ்ட் ரோ யூஸ் பண்ணிட்டோம். 1 3 3 1 செகண்டு. நெக்ஸ்ட்டு மைனஸ் 5 மைனஸ் 3 2 மைனஸ் 5 தேர்டு. ஃபஸ்ட்டில் என்ன இருங்க அதை அப்படியே யூஸ் பண்ணிக்க. ஓகே, நெக்ஸ்ட் அட்ஜான்ட் ஏ கோட்டு இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுறீங்க. 9 மைனஸ் 2 2 3 6 இது ரெண்டும் மைனஸ் 3 ஃபார்முலா மைனஸ் 1 ப்ளஸ் 3 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணால் மைனஸ் 1 இது என்ன 9 என்ன மைனஸ் 9. ஓகே, நெக்ஸ்ட் அதே சேம் தான். இது நான் மைனஸ் 3 இது ரெண்டும் மைனஸ் 15 ஃபார்முலா மைனஸ் 1 ப்ளஸ் 15 இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இதை மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது மல்டிப்ளை பண்ணி மைனஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணுறீங்க, இது மல்டிப்ளை பண்ணி ஒரு மைனஸ் பண்ணுறீங்க. இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது மல்டிப்ளை பண்ணி ஒரு மைனஸ் பண்ணுறீங்க. சேம் இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி இது ரெண்டு மல்டிப்ளை பண்ணி ஒரு மைனஸ் பண்ணுறீங்க. ஓகே, இதுதான் நமக்கு இதோட ஃபார்மேட்டு. ஓகே, இதில் சிம்பிளேஷன் பண்ணால் 7 9 மைனஸ் 10 12 15 மைனஸ் 7 மைனஸ் 1 மைனஸ் 1 1 வருது. ஓகே, நெக்ஸ்ட்டு இப்போ என்ன அட்ஜான்ட் ஏவும் கண்டுபிடிச்சோம், டிட்டர்மின் ஏவும் ஃபார்ம் பண்ணிட்டோம். இப்போ எடுத்து ஃபார்முலா சப்மிட் பண்ணலாமா? இப்போ 1 இம்ப்ளைஸ் ஏ இன்வெர்ஸ் ஈக்குவல் டு 1 பை என்ன வேல்யூ மைனஸ் 1 டிட்டர்மின் ஏ வேல்யூ மைனஸ் 1 இன்ட்டு அட்ஜான்ட் ஏ வேல்யூ எடுத்து ஃபார்ம் பண்ணிட்டோம். ஓகே, நெக்ஸ்ட் என்ன வரும்? அந்த மைனஸை வந்து ப்ளஸ் ஆகணும். மைனஸ் என்ன வரும்? மேட்ரிக்ஸில் மல்டிப்ளை பண்ணால் என்ன பண்ணுங்க? ப்ளஸ்லாம் மைனஸாக மாறும், மைனஸ்லாம் ப்ளஸ்ஸாக மாறும். அப்போ மைனஸ் 7 மைனஸ் 9 இது ப்ளஸ் ஆகிடும் 10 ஆகிடும். இது மைனஸ் 12 இது மைனஸ் 15 இது ப்ளஸ் 17 இது 1 ஆகிடும், இது 1 ஆகிடும், இது மைனஸ் 1 ஆகிடும். அப்படியே சிம்பிளாக சேஞ்ச் ஆகும். இதான் நமக்கு என்ன வரும்? கொடுத்துற மேட்ரிக்ஸோட ஏ இன்வெர்ஸ் வேல்யூ. ஓகேவா? 5 மார்க் கொஸ்டின், வெரி இம்பார்ட்டன்ட். தேங்க்யூ ஸ்டூடெண்ட்.